வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரசு மேல்நிலைப் பள்ளி கொண்டுவர வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கிய தொழில் நகரமாக விளங்கி வரும் வாணியம்பாடியில் கல்வித்தரம் பின்தங்கி உள்ளதாக இப்பகுதிவாசிகள் தெரிவித்துள்ளனர். இங்கு 15க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி கூட இல்லை என்றும் கூறியுள்ளனர். இதனால் வாணியம்பாடியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆலங்காயம், நிம்மியம்பட்டு, வெள்ளக்குட்டை உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று படிக்கும் நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஏழை எளிய மாணவர்களின் கல்வித்தரம் மேம்பட உடனடியாக அரசு தலையிட்டு வாணியம்பாடி நகர பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி கொண்டுவர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழில் சார்ந்த நகரமான இங்க 10க்கு மேல யாரு வெளியில படிக்கிறது, மேல் படிப்பு படிக்கிறது வசதி இல்லாதனால யாரும் மேல் படிப்பு படிக்கிறத தோல் ஷாப்லயும் அங்கேயும் இங்கேயும் கூலி வேலைக்கு அனுப்புறது, வெளியில் மாநிலங்களுக்கு அனுப்பிச்சிடுறமான ஒரு அவல நிலை இருக்குது. அதனால குற்றங்கள் பெருகுது, படிப்பு வசதி இல்லாத போது பிள்ளை இங்க ஒருவேளை மேல் படிப்பு தான் ஆகணும்னாக்க இந்த பக்கம் இருக்கிற அம்பலூர் கிராமத்தை இங்க இருந்து 11 கிலோமீட்டர் இருக்கிற அம்பலூர் கிராமமும், இந்த பக்கம் நிம்மியம்பட்டு, இந்த பக்கம் வடச்சேரி, இந்த பக்கம் பொன்னேரி, இந்த மாதிரி இந்த சுற்றுலா விட்டு வாணியம்பாடி நகர எல்லையை விட்டு 10 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் போய் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. வழக்கமா கிராமத்திலிருந்து நல்ல கல்விக்காக எல்லாம் நகரத்தை நாடுறத போக நகரத்திலிருந்து இலவச கல்விக்காக கிராம நாட வேண்டிய ஒரு அவல நிலை இந்த வாணியம்பாடி நகராட்சியில இருக்குதுங்க.